வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மீனா வந்து சொல்கிறாங்க, என்னங்க ஏந்திரிங்க அப்படின்றாங்க. செந்தில் ஏந்திரியா அப்படின்றாங்க. செந்தில் சொல்கிறாரு, என்னை வந்து கொஞ்ச நேரம் தூங்க விடு அப்படின்றாரு. மீனா சொல்கிறாங்க, மணி வந்து 8 ஆகுது அப்படின்றாங்க. செந்தில் சொல்கிறாரு, அதுக்கு என்ன அப்படின்றாரு. செந்தில் சொல்கிறாரு, ஆகட்டும். மீனா வந்து கேட்குறாங்க, வேலைக்கு போக வேண்டாமா நீங்கள்? செந்தில் சொல்கிறாரு, போகலாம் அப்படின்றாரு வேலைக்கு. செந்தில் சொல்கிறாரு, அந்த வீட்டிலனா என்னை விடியறதுக்குள்ளே வந்து எழுப்பி விட்ருவாங்க. வாக்கின் போ, ஜாகின் போ, சரக்கு வந்திருக்கும் கடைக்கு அப்படின்றாங்க. சரக்கு வந்து இறக்கி வை, 1008 வேலை சொல்லுவாங்க. நீயும் அதே மாதிரி சொல்லி என்னை எழுப்பி விட்ற. விடியறதுக்கு முன்னாடியெல்லாம் எழுப்பலை. இல்லை, விடிஞ்சு சூரியன் எழுந்திருக்கு அப்புறம் தான் உங்களை எழுப்புறேன். கடைக்கு போயிட்டு பால் பேக்கெட்டும் தோசமாவும் வாங்கிட்டு வந்துடுங்க. செந்தில் சொல்கிறாரு, என்னால் முடியாது, எனக்கு தூக்கம் கொக்கமாக வருது. சமைக்கலைன்னா ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்கிறீங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாலும் நீங்கள் கடைக்கு போகவே மாட்டீங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு. செந்தில் சொல்கிறாரு, அப்படியே நடந்து போனீங்கன்னா 5 நிமிஷம் கடை வந்துடும். செந்தில் சொல்கிறாரு, தயவுசரி நீ வாங்கிட்டு வந்துடு, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்றாரு. செந்தில் சொல்கிறாரு, புரிஞ்சிச்சாமா உனக்கு? எல்லா வேலையும் நானே பண்ணணுன்னு எப்படி எதிர்பார்க்குறிய? செந்தில் சொல்கிறாரு, காலை வணக்கம் மீனா அப்படின்னு. விடியருக்கு முன்னாடியே நீ வேலைக்கு கிளம்பிடுற. செந்தில் வந்து மீனாண்ட கேட்குறாங்க, மணி என்னாச்சு அப்படின்னு. செந்தில் வந்து சொல்கிறாரு, 8:15 ஆச்சா? ஐயோ. செந்தில் கேட்குறாரு மீனாட்ட, ஏன் என்னை எழுப்பவே இல்லை? மீனா, ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாரு செந்தில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து கோவத்தோடு உள்ளே போகிறாங்க. செந்தில் சொல்கிறாரு, ஏன் என்னை முறைச்சிட்டே போகிறா? காஃபி போட தான் போவான்னு நினைக்கிறேன். செந்தில் கேட்குறாரு, காஃபி எங்கம்மா மீனான்னு. மீனா வந்து சொல்கிறாங்க, பால் இல்லை. என்ன மீனா, எது கேட்டால் இல்லைன்னு மட்டும் சொல்கிற பதில? இல்லைன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? செந்தில் கேட்குறாரு, காலையில் ஏதாச்சும் டிஃபனாச்சும் பண்ணியா? மீனா சொல்கிறாங்க, நான் டிஃபன்லாம் ஒன்றும் பண்ணலை. செந்தில் கேட்குறாரு, லஞ்ச் ஏதாச்சும் பண்ணியா? லஞ்சும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க மீனா வந்து. செந்தில் கேட்குறாரு, ஏன் பண்ணலைன்னு. மீனா சொல்கிறாங்க, அப்படியே கை நீட்டினா காய்கறியும் மளிகை சாமான் அப்படியே வராது. மீனா சொல்கிறாங்க, நம்ம தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். செந்தில் சொல்கிறாரு, போய் வாங்கிட்டு வந்தானு. மீனா சொல்கிறாங்க, வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் என்னால் முடியாது. செந்தில் சொல்கிறாரு, சரி என்னை பேசாமல் வந்து என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. செந்தில் சொல்கிறாரு, என்ன என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்க? வந்து உங்களை எழுப்பி தோசை மாவு பாலெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். எம்பிட்டு உழுக்குன்னு நீங்கள் வந்து எந்திரிக்க பாடே இல்லை. செந்தில் நினைக்கிறேன், இதெல்லாம் எப்போ நடந்துருச்சுன்னு. சொல்கிறாங்க, இந்த வீட்லையாச்சும் என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, பொண்டு படுத்துட்டே அப்படின்றாங்க. செந்தில் நினைக்கிறாரு, அப்படியெல்லாமா நடந்து போச்சுன்னு. அதனால தான் உங்கள் நிம்மதியை வந்து கெடுக்காமல் நான் விட்டுட்டேன். சரி, சாப்பாட்டுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது? மீனா வந்து கேட்குறாங்க, என்னைய கேட்டானே. செந்தில் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பதிலா? சொல்கிறாங்க, தனியாக விடணுன்ட்டு என்னை பேயாட்டம் ஆடி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல. கூட்டிகிட்டு வந்து பொறுப்பு இல்லாமல் வந்து சுற்றிட்டே இருக்கிறிய. பதில் சொல்கிறதே பெருசு, நீங்கள் ஆசைப்படுற மாதிரியெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்றாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு வந்து வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. வந்து கேட்குறாரு, எங்கே உன் தம்பி ஆளே காணும்? மூர்த்தி வந்து சொல்கிறாங்க, அம்மா பார்க்க போனேன், அப்படியே வந்து கடைக்கு போயிருப்பான். மூர்த்தி வந்து கேட்குறாரு, சாப்பிட்டானா இல்லையான்னு. மூர்த்தி சொல்கிறாங்க, அண்ணன் வீட்டில் சாப்பிட்ருப்பான். மூர்த்தி வந்து கேட்குறாரு, ஏன் இங்கே வந்து சாப்பிடல? கோமா ஏதாச்சும் இருக்கானா? மூர்த்தி சொல்கிறாங்க, அவன் கோப்படுறாத ஆளே இல்லை, நீங்கள் பேசின பேச்சு அப்படி. அவன் வந்து கோப்பட்டாலும் தப்பு இல்லைங்க அப்படின்றாங்க. கடைக்கணக்கில் வந்து 1100 வந்து குறையுது. இது வந்து எப்படி சாதாரணமாக என்னால் விட முடியும்? உங்களை வந்து சாதாரணமாக விட சொல்லலை, எப்படி அவன் தான் எடுத்தான்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும்? நம்ம வீட்டு அந்த உண்மையில் நான் கேட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டிக்கு முன்னாடி எதிர் பேசியிருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. சொல்கிறதெல்லாம் சொல்லி வேண்டுறது, அப்புறம் வந்து யோசிக்கிறது. இனிமேல் வந்து நான் வந்து யோசிச்சே பேசிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வராங்க. எல்லோரும் வந்து மீனா வாமா அப்படின்றாங்க. வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கா கத்தும் போது நீ வருவேன்னு எனக்கு தெரியும். மூர்த்தி சொல்கிறாரு, காக்கா கத்துனா வந்து விருந்தாளி தான் வீட்டுக்கு வருவாங்க. மீனா அண்ணன் நம்ம வீட்டுக்குன்னு விருந்தாளியே. இப்போ அவள் வந்து விருந்தாளி மாதிரி தானே நம்ம வீட்டுக்கு வரா. மீனா கேட்குறாங்க, என்ன சட்னி அத்தை? உனக்கு பிடிச்ச கார சட்னி தான். மூர்த்தி கேட்குறாங்க, காஃபி ஏதாச்சும் போட்டு வருவான்னு. மீனா சொல்கிறாங்க, அது அப்புறம். ராசி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா, அண்ணன் வரலையான்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், அண்ணன் வரல. மூர்த்தி சொல்கிறாரு, கேள்வி கேட்குறதுக்கே அந்த வீட்டில் ஆள் இல்லையே. மூஞ்சியில் நல்லா வெயில் அடிக்கிறவளும் நல்லா தூங்கியிருப்பான். என்ன சொல்கிறாங்க, இல்லை மாமா, அவர் வந்து எழுந்திச்சிட்டாரு. மூர்த்தி சொல்கிறாரு, பரவாயில்லையா? அப்படியா? மூர்த்தி வந்து கேட்குறாங்க, காலையில் வந்து அவனுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சிட்டியா? அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு நீ சாப்பிடாம வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. என்னத்த ஒரு இட்லி வச்சுக்கிட்டு இம்புட்டு கேள்வி கேட்குறியே? இது சரிம்மா, ஏதோ ஒரு அக்கறையில் நான் கேட்டேன். மூர்த்தி கேட்குறாங்க, மத்தியானத்துக்கு நீ வந்து சமைக்கல இல்லாமல்
மீனா வந்து சொல்ல வராங்க. கோமதி சொல்கிறாங்க, நீ மதியானம் வந்து நீ சமைச்சிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். நான் வந்து உனக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். உனக்கும் செந்திலுக்கு வந்து நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு தரேன். போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. இது வந்து கேட்குறாரு, யார் யாருக்கு சாப்பாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு போக சொல்கிற? இது வந்து சொல்கிறாரு, இங்கே பாருடி, மீனா வந்து நம்ம வீட்டு புள்ள. காலையில் மதியானம் ராத்திரிக்கு சாயந்தர நேரத்தில் வடை போண்டா எல்லாமே சுட்டு கொடு. அதையும் தாண்டி வேலை பார்க்குற இடத்துலையும் போய் கொடுத்து விடு. அதை பற்றி வந்து நான் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நம்ம வீடு நரகம், ஸ்குவாட்டர்ஸ் தான் ரொம்ப சொர்க்கம்னு சொன்னான் பாரு. எனக்கு நீ சமைச்சு கொடுத்து விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னை வந்து நான் வெளுத்து போடுவேன் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க அத்தை? நீங்கள் வந்து அவரை பற்றி வந்து நீங்கள் கவலையப்படாதீங்க. அதுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு டிஃபன் கேரியில் வந்து அடைச்சி போட்டு தான் வந்திருக்கேன். கோமதி கேட்குறாங்க, நிஜமாவே சொல்கிறியா இல்லை அவருக்கு சொல்கிறதுக்காகவே சொல்கிறியான்னு? ஆமாம், நான் சமைச்சது வந்து அவர் சாப்பிட்றாங்க, அதனால தான் முடியல. உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பழகிருச்சா, சாப்பிட்ணுன்னு நாக்கு வந்து துடிச்சிச்சு, அதனால அங்கேருந்து நான் வந்து ஓடி வந்துட்டேன். மூர்த்தி சொல்கிறாரு, நீ வந்து அவனுக்கு வந்து சமைச்சு உன் நேரத்தை வந்து வீணாக்கிறாத மீனா. சாப்பிட்றான், சாப்பிடாமே போகிறான், சும்மாவே கிடக்கிறான். கோமதி சொல்கிறாங்க, அவன் வந்து நம்ம பிள்ளைங்க அப்படின்றாங்க. உடனே எதுக்கு வந்து பட்னியாக கிடக்க சொல்கிறிய? அவன் வந்து நம்ம வீட்டு புள்ளலடி, வாச்ச தொல்லடி அப்படின்றாரு. சாப்பிடாம வந்து மூர்த்தி வந்து அப்படியே கோமா போகிறாரு. அண்ணியும் அப்பாவோட முழு சப்போர்ட்டே உங்களுக்கு தான் போல இருக்கு. சொல்கிறாங்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நல்ல மருமக தானே, தான் எனக்கு மாமா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜி கேட்குறாங்க, அண்ணா. மீனா சொல்கிறாங்க, நீயும் தான் நல்ல மருமக. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து 3 பேருக்கு வந்து நம்ம நல்ல மருமக தான். புருஷன் தான் கோக்குமாராகவே இருக்கார். மீனா சொல்கிறாங்க, சரியில்லை. அப்புறம் வந்து ராஜி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை பற்றி சும்மாவே குறை சொல்லாதீங்க. மீனா சொல்கிறாங்க, நீ தான் வச்சுக்கணும் உங்கள் நொன்னனை. ராஜி கேட்குறாங்க, மாமாவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சாப்பாடு? மீனா சொல்கிறாங்க, நான் எங்கே உங்கள் அண்ணனுக்கு சமைச்சேன். ராஜி வந்து கேட்குறாங்க, அண்ணனுக்கு நீங்கள் தான் சமைச்சேன்னு சொன்னீங்க அம்மாட்ட. இப்போ மீனா சொல்கிறாங்க, நான் வந்து சும்மா சொன்னேன் அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, வீட்டில் வந்து எந்த பொருளும் இல்லை, நான் தான் போய் வாங்கிட்டு வந்து நானே சமைக்கணுன்றாரு. மீனா சொல்கிறாங்க, எனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை பாரு. கேட்குறாங்க, அண்ணன் வந்து சாப்பாட்டுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் வந்து அண்ணன் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவீங்களான்னு கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து இன்னும் நொன்னா, நான் வேணும்னா வெளியில் போய் சாப்பிட்டோம், இல்லைனா வீட்டிலேயே சமைக்கட்டும்ன்றாங்க. சொன்னாங்களே, எனக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். கொழுப்பு பட்னி கடந்தான் தான் அந்த கொழுப்பு வந்து அடங்கும். மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமலே வீடியோ பார்த்துட்டே இருங்க.